நீங்க மிதுன ராசி நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான பலாபலன். காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்கு எத்தனாம் இடத்துல வராரு பார்த்தீங்க அப்படின்னா, சனி வந்து 10ஆம் இடத்துல வராரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப நீங்க தொழில் ரீதியா ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா, புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா, பார்த்து நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா, அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு ஒரு சில காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு அவப்பெயர்கள் அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, ரொம்ப கவனமா எடுத்து வைங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பலாபலன்கள் நல்லா இருந்தாலும், இந்த ராகு கேது பயிற்சியா இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்களால ஒரு அவமானங்கள சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துரலாம். அதனால அதுல கவனமா இருங்க. அதே மாரி இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாரி வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். இவங்கட்டலாம் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. விட்டு குடுத்து போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பொதுவா வந்து சனிப்பெய் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சுட்டிக்காட்டுவாரு. அதுல இன்னும் பர்ட்டிகுலர் என்னன்னா, பொதுவா அந்த மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் விதமான குணாதிசயங்கள் இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும். நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரியான ஒரு குணாதிசயம் இருக்கும். அப்ப அவங்க கொஞ்சம் வந்து யாராவது சொல்றத இந்த டைம் ஆஃப் பீரியட்ல கேட்டு நடந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த சனி பெயர்ச்சி காலத்துல பார்க்கும்போது, இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தொழில் ரீதியா ஒரு மந்த நிலை இருக்கும். சுறுசுறுப்பே இல்லாத மாரி இருப்பாங்க. அவங்களுக்கு குடுக்கக்கூடிய வேலைய வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒத்தி போடக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு வொர்க் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைய மறந்துட்டு, சுறுசுறுப்பா செஞ்சாங்க அப்படின்னா, அதுல தான் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா, அந்த எப்பயுமே மந்தக்காரகன் தொழில் ஸ்தானத்துல போகும்போது நமக்கு தொழில மந்தப்படுத்தும். ஒரு மாரி பார்த்துக்கலாம், பார்த்துக்கலான்ற எண்ணத்த குடுக்கும். அத மட்டும் நீங்க சரி பண்ணிக்கணும். இதே மாரி தேவையில்லாத அவப்பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்களலாம் இந்த இடத்துல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களோட லைஃப் சூப்பரா இருக்கும். இப்போ குடும்பம் ஸ்தானம் சொல்லும்போது நம்ம விட்டு குடுத்தா தான் நமக்கு லைஃப் பார்ட்னர் கூடயே வாழ முடியும் அப்படிங்கும்போது, இவங்க மத்த இடங்கள்லயுமே இவங்களுடைய வார்த்தைகள கவனமா இருந்துட்டாங்க அப்படின்னா, பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. பொதுவா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது எங்களோட வீட்ல வர வேண்டியிருக்கு, பணம் வர வேண்டியிருக்கு, பல நாள் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அ முடியாம இருக்கு அந்த பிரச்சனை, எப்ப வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு முடிவு குடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. அதாவது இவங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகணுங்க. அதாவது மே மாசத்துலக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நல்லாருக்கும். அதே மாரி படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கும் ஒரு 6 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் குடுக்கணும். கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஆள் இருந்து அவங்கள கைட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்குமே படிப்பு ரீதியான ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. நெறைய விஷயங்கள தேடி தேடி கத்துக்குவாங்க. நான் எனக்கு ஒண்ணு தான் தெரியும். நான் ஸ்கூல் மட்டும் தான் படிக்கிறேன். எனக்கு காலேஜ் மட்டும் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரவங்கலாம் வந்துட்டு ரொம்ப கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு தூண்டுதல் மட்டும் குடுத்தா போதும். எல்லாத்தையும் கத்துர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி எல்லா விஷயத்தையும் தேடி தேடி கத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப் பெறும். அதனால நல்லா அந்த நேரத்த வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. நல்ல நண்பர்களோட பழக்கவழக்கங்கள் வச்சுக்கோங்க. நீங்க லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்ப உங்க தொழில் நெறைய பண்ணுவாங்கன்னு சொல்றோம் இல்லையா? தொழில்ல அப்ப லாபம் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதுல, இவங்க பொதுவாவே வந்துட்டு நெறைய விஷயங்கள பார்க்கறதெல்லாம், ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இதுல இந்த காலகட்டம் என்ன அப்டின்னா, எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது ஒரு விவரம் புரிஞ்சு, இது இது மஸ்ட் இன்னைக்கு அத்தியாவசியம் அப்டின்னா அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல இது அனாவசியம் நமக்கு தேவையில்ல, வாங்கி ஒரு மூலையில தான் போட போறோம். 2 நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, அதெல்லாம் வந்து தவிர்த்துறது நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மாவின் உடல் நலத்தில மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற மாரி இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாரி அ அம்மாவினுடைய உடல்நலம் கொஞ்சம் நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கொஞ்சம் அலாதி அ அக்கறை காட்டிக் கொள்வது நல்லது அம்மாவின் கூட. அது மாரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா பொண்ணுக்கோ இருக்கட்டும், அம்மா பையனா இருக்கட்டும், ஒரு சின்ன வாக்குவாதங்கள் அந்த மாரியான ஒரு மனக்கசப்புகள் வரலாம். கொஞ்சம் விட்டு குடுத்து போனாங்க அப்டின்னா, அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லாருக்கும். ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம லேண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது வாங்கணும், செய்யணும்னாலும் ஒரு 6ஆம் மாசத்துக்கு மேல அவங்க வாங்குனாங்க, மே மாதத்துக்கு மேல வாங்குனாங்கன்னா, அதுல எந்த ப்ராப்பர்ட்டில எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா முடியக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க. புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் கடகராசி. கடகராசிக்கு எத்தனாம் இடமா வராரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 8ஆம் சனி. இப்ப இந்த சனி என்ன பண்ணும்? இந்த 8ஆம் இடத்துக்கு சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பொதுவா வந்து ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆயுள், அ நோய் தாக்கம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் குறிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் இடம். இப்ப இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய சனி, உங்களுக்கு என்ன மாரியான தாக்கங்கள் ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ! கடவுளே எனக்கு எப்படா முடியும்? இந்த ராகு கேது பயிற்சி படாத கடந்த 1 1/2 வருஷமா படாத பாடு பட்டுட்டோம். இப்ப எப்படா எனக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த சனி பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும். கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு, அதாவது மே மாதத்திற்கு வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்திலும் நிதானமா செயல்படுங்க. நெறைய கடன் பிரச்சனைகள் இதனால அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் படிப்படியா குறையக்கூடிய காலகட்டம் வரும்.
தேவையில்லாத கடன்களை இன்னும் மேல வாங்கி ஒரு கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. நிதானமா செயல்படுங்க. பொதுவா வந்து தந்தையாரினுடைய உடல்நலத்துல சுணக்கம் ஏற்படும். தந்தையாருக்கும் உங்களுக்குமான ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெருசா வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து தொழில் ரீதியா ஒரு முன்னேற்ற நிலை அப்படின்றது வந்து மே மாதத்துக்கு மேல கிடைக்கும். அப்ப கரெக்டான தொழில வந்து கரெக்டா கேப்சர் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, புதிய விஷயங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமா இந்த காலத்துல பண்ணீங்க அப்படின்னா, அது சக்சஸ் நோக்கி நகரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. ரொம்ப குழப்பிக்காதீங்க. முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம், அ இது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் எழும்பியிருக்கும். இப்ப அதெல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான நிலை அப்படிங்கிறது கிடைக்கப்பெற போறீங்க. குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள்லாம் நெறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மே மாதத்துக்கு மேல குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி ஒரு தொழில் ரீதியா நம்ம எடுக்கக்கூடிய முன்னேற்றத்துல இருந்து, வீடு கட்டணும். எனக்கு கையில பணம் இருக்கு. ஆனா அத வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே தடங்கல் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் அமைய பெற போறீங்க. இதெல்லாம் தாண்டி தாயினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனம். தாய் தகப்பனார் வந்து கடகராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். வீட்ல இருக்கக்கூடிய மூதாதையர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா, மனம் சம்மந்தப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மனம் நிம்மதி இல்லாதனாலேயே, அதனாலேயே ஒரு நோய் தாக்கம், வயிறு உபாதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அதுல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி சார்ந்து வெளிநாடு, வெளியூர் போகணும். எனக்கு வந்து படிப்புக்கான விஷயங்கள்ல ஒரு தடை இருந்துச்சு. நான் வந்து ஒரு பயணம் பண்ணி போய் படிக்கிறதுல வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை கொடுக்க போகுது. காதலர்களுக்கு நல்ல ஒரு சுணக்கமான ஒரு நிலை இருந்தது. ஒரு ஒரு நல்ல அன்புக்கான விஷயங்கள், ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு சுணக்கங்கள், காதலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி, ஒரு நல்ல சுமூகமான உறவு அப்படிங்கிறது கிடைக்கப்பெற போகுது. அதே மாரி லேண்ட் தொடர்பான விஷயங்கள் நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வு காண்பீங்க இந்த காலகட்டத்துல. அம்மா கூட வந்துட்டு நல்ல ஒரு நன்றிங்க.